சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் யாருமே வெற்றி அடையவே முடியாது. இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு நீயே நாளைக்கு என் ஆலயம் வருவாய் நன்றி சொல்ல உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் ஆலயத்தில். தோல்வியே வெற்றிக்கான முதல் படி. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு முயன்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயந்து விடாதே. அந்த பயமே உன்னை தோல்வியடைய செய்துவிடும். வாழ்க்கையில் இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி எல்லாமே சகஜம்தான் குழந்தையே. தோல்வி அடைந்து விட்டால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமே தவிர, தோல்வி வந்து விட்டதே, நான் இனி என்ன செய்வது, என் வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைப்பது, என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவது எப்படி, எனக்கு துணையாக யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லையே என்று இல்லையே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தால் அனைத்துமே இல்லாமலே போய்விடும். எல்லாம் இருக்கு, என்னால் எல்லாம் முடியும், அனைத்துமே என்னால் சாதிக்க முடியும் என்று நேர்மறையாக சிந்தனை செய். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது. எப்பொழுதுமே கவலைப்படவே கூடாது. உன் லட்சியத்தை அடைவதற்கான எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். உன்னை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து அலைந்து திரிந்து நீ படும் வேதனை மிகவும் மோசமானதுதான். அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இரக்கப்படவே இல்லையே, யாருமே மதிக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியவர்கள், அடுத்தவர் மனதை நோகடித்தவர்களுக்கான வலியை நிச்சயமாக காயப்படுத்தினவர்கள், நோகடித்தவர்கள் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பே தீருவார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை அவர்களுக்கு கொடுக்கும். தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உனக்கான பிரச்சனைகளை கண்டு கண்டு பயந்து பயந்து ஓடி ஒதுங்காதே. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய நம்பிக்கை சின்னமாகவே இருக்கும். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றியோடு வீர நடை போடுவாய் எப்பொழுதுமே. இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன்னுடைய தோழனாக, சகோதரனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். தாங்கவே முடியாத, பொறுத்து கொள்ளவே முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வரும் பொழுதுதான் தெரிகிறது, வாழ்க்கையில் சில உறவுகளையும் சில நிகழ்வுகளையும் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு புலப்படுகிறது. நிகழ்வுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவு எடுப்பதில்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே அப்படித்தான் நடக்கும். அதுதான் உன் வாழ்வின் கர்ம வினை. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன்னுடைய கர்ம பலத்தின் முழு கஷ்டங்களையும் முழு வேதனைகளையும் நானே உனக்காக தாங்குவேன். அதை அனுபவிக்கும் மன வலியையும் உனக்கு தருவேன், மன வலிமையையும் உனக்கு தருவேன். உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனதில் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு எந்த துன்பமும் நெருங்கவே முடியாது. சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார், வராத இன்பமும் உன்னிடம் வந்து சேரும். கஷ்டம் உன்னை விட்டு வெகு தூரம் ஓடியே விடும். எப்பொழுதுமே உன் மனதை அமைதியாக வைத்திரு.
அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை உருவாக்குவதே இல்லை இறைவன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டதே என்று அயர்ந்து உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் யோசிக்க கூட முடியாது. யோசிக்கவே முடியாத பட்சத்தில் எதையுமே உன்னால் தீர்க்கமாக செய்யவும் முடியாது. எனவே பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து உட்கார்ந்திடாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று சொல்லிப்பார். வந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சுலபமாக. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்தால் அது பிரச்சனையே இல்லை என்று தான் நீ எடுத்துக்கொள்ளுமே வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்க்காதே. வருவது வரட்டும், போவது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்றமிகு மாற்றங்களாகவே இருக்கும். இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நாளையே நீ என் ஆலயம் வந்து நன்றி சொல்வாய். உன் வாழ்வில் நடப்பெறும் மாற்றங்களை பார்த்து நானும் அதற்காக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அகிலாண்ட பிரம்மா அகிலத்தின் நாதா, எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. என் பிள்ளையாகிய நீ கோடீஸ்வர யோகம் பெற்று பெரும் வளர்ச்சி அடைவாய். உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன்.
இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. எதற்கும் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று இருந்ததான் செய்யும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். உன்னுடைய மன பாரத்தை குறைக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறீர். இந்த அதிர்ஷ்ட வாக்கை, இந்த சத்திய வாக்கை, இந்த நிம்மதியான வாக்கை தவற விட்டுவிட்டு பின் தவிக்காதே. நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறப்பை, நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் வாழ கற்றுக்கொள். நமக்கு என்று விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நாளை நாம் சரித்திரம் படைக்கவே வேண்டும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பாக என்னை நினைத்து கொண்டு துவங்கு. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிவிட்டு எதையுமே துவங்கு. என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டு துவங்கு. சுலபமாக அனைத்தையும் முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. இந்த மானிட பிறப்பு மிக மிக அற்புதமானவை. உனக்கு இருந்த இந்த கடன் சுமை, வேதனை, போராட்டம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு நின்றுப்பார். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு என் முன்னால் நின்றுப்பார். நல்ல வாக்கு உனக்காதுகளில் வந்து விழவும். உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னை விட்டு விலகும். விலகி நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து பொங்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த தவறு, நீ செய்த பாவம், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கேதான். தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நேரமும் இதுதான். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாம் கிடைக்கப்பெறும் அற்புதமான நேரமும் இதுதான். எதற்குமே கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். உன் நாட்களை எண்ண தயாராகு. மற்றவர்களுக்கு நீ உதவப் போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நீ சேர்வதற்கான நாளை எண்ணுவதற்கு தயாராக இரு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்திற்கு ஏற்றங்கள் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். பிரிந்து சென்றவர்களெல்லாம் சேரும் நேரம் இது. உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் மனதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகினோமே என்று வருத்தத்தோடு உன்னை வந்து சேரும் நேரமும் இதுவே. என் வாக்கு பொய்யாகாது. மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாக்கு இது. இது உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றுதான் அர்த்தம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முடியாத விஷயத்தையும் முடித்து கொடுக்கும் சாயப்பா உன் வாழ்வில் இருக்கின்ற அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவே. என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே. எப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும்.
மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள்.
நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னுடன் உன் தந்தை நான் தான் இருக்கிறேனே. தைரியமாக இரு. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், உன்னை விட்டு போவது போகட்டும். எதுவாயிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம்
புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே
ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும்.